நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நபரோட உடம்புல வர்ற சாமி. அவரை முழுமையா பிடிக்காம அவரோட உடல்ல விட்டு விட்டு சாமி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆல்ரெடி சாமியை உடல்ல வச்சு சாமி ஆடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வரலாம். இல்ல புதுசா வருதவங்க அந்த கோயிலுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல சாமி வருதும் போதும் அவங்களுக்கு இந்த மாதிரி சாமி வந்து முழுமையா அவங்கள தொடாம விட்டு விட்டு தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதாவது அவங்களுக்கு முழுமையா, அதாவது அவங்களால ஆடவும் முடியாது, ஆடாம இருக்கவும் முடியாது. இல்ல ஒரு நிமிடம் வரும், இல்ல ஒரு 30 செகண்ட் வரும், அந்த மாதிரி லைட்டா அவங்கள தள்ள மட்டும் செய்யும். அவங்க உடம்புல முழுமையா அந்த சாமி அப்படிங்கிறது போய் இறங்கவே இறங்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க ஏற்கனவே சாமி ஆடிக்கிட்டு இருக்கலாம், இல்ல உங்க உடம்புக்கு புதுசா ஒரு தெய்வம் வர்றதா இருந்தாலும் அந்த தெய்வத்தை முழுமையா நம்பி அந்த தெய்வத்தை முழு மனசா நீங்க உங்க உடம்புக்கு ஏத்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தெய்வம் உங்க மேல முழு மனசோட முழு திருப்தியோட வரும். உங்க மனசுல ஏதாவது ஒரு குழப்பமோ இல்ல ஏதாவது ஒரு கவலையோ, இல்ல சாமியாடுனா நம்மள மதிக்க மாட்டாங்க, இல்ல நம்ம சாமியாடி எதுவும் தப்பான கணக்கு சொல்லிட்டா அது நல்லா இருக்காது, அதனால நம்ம உடம்புக்கு சாமி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சாலோ, இல்ல நம்ம சாமியாடி நமக்கு இவ்வளவு பல கஷ்டங்கள் வந்துட்டு அதனால நம்ம இந்த சாமியை ஆடண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சிந்தனைகளோ, இல்ல எனக்கு இப்ப வந்து திருமண வயசு ஆகுது, நான் இந்த மாதிரி நேரத்துல சாமி ஆட்டணும்னா எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க, இல்ல நான் அந்த மாதிரி ஒரு நல்ல தொழில்ல இருக்கேன், இல்ல நல்ல வேலையில இருக்கேன், என்னால் நான் போய் சாமி ஆடணும்னா எனக்கு அந்த மதிப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல ஏதாவது ஒரு சிந்தனைகள் வந்தாலோ, இல்ல ஒரு கவலைகளோ குழப்பங்கள் மூலமாவோ அந்த மாதிரி தெய்வத்தை முழு மனசா நீங்க ஏத்துக்கிடாத பட்சத்துல தெய்வம் உங்க மேல முழுமையா வரவே வராது. இந்த மாதிரி விட்டு விட்டு தான் வந்துட்டு, ஏன்னா தெய்வம் வந்து உங்க உடலை தான் தேர்ந்தெடுத்துட்டு, ஆனா நீங்க அதுக்கேற்ற அனுமதி நீங்க கொடுக்கணும். ஆனா அந்த அனுமதி நீங்க கொடுக்காம பல கவலைகள் பல சிந்தனைகள்ல நீங்க இருந்துகிட்டு அந்த அனுமதியை நான் தரமாட்டேன், என்னோட உடலுக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கும் பட்சத்துல, ஆனா தெய்வம் வந்து உங்க உடம்ப தேர்வு செஞ்சுட்டு அதுக்காண்டி நீங்க வேண்டாம் அப்படிங்கறனால தெய்வம் உங்களை விட்டு விலகி போகாது. எப்போ நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கீங்களோ அது வரைக்கும் அந்த தெய்வம் உங்கள்கிட்ட வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் உங்க உடம்புல உங்களோட அனுமதியே இல்லாம அந்த தெய்வம் வந்து வந்து நான் உன் உடல்ல தான் இருக்கேன், நீ முழுமையா ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பல கஷ்டங்களோ இல்ல பல சோதனைகளோ, இல்ல உங்கள்கிட்ட மீண்டும் 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 வந்து நான் உன்னோட உடல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அறிகுறி காட்டுறதுக்காண்டி தான் உங்களோட உடல்ல அந்த மாதிரி தெய்வம் விட்டு விட்டு வர்றதுக்கான காரணம். நீங்க அந்த தெய்வத்தை முழு மனசா, அதாவது முழு நம்பிக்கையா அந்த தெய்வத்தை உங்களோட உடல்ல நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த தெய்வம் முழுமையா உங்க உடம்புல இறங்கிரும். இந்த மாதிரி கவலைகளோ குழப்பங்களோ உங்களுக்கு இருந்துனாலும் தெய்வம் உங்களோட உடம்புல முழுமையா இறங்காது. அதனால எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பதவியில இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலவரத்துல இருந்தாலும் சரி, உங்க உடல்ல சாமி வருது இல்ல உங்க உடம்புல சாமி ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை முழு மனசா நம்பி அந்த தெய்வத்தை கூட ஒருங்கிணைச்சு பயணிச்சு போங்க. ஏன்னா நீங்க சாமி ஆடாம, ஏன்னா நீங்க சாமியாடி உங்களுக்கு வரத போற கஷ்டத்தை விட நீங்க அந்த தெய்வம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கும் போதுதான் பல மடங்கு கஷ்டங்களும் பல மடங்கு அவமானங்களும் வரும். அதனால எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தை முழுமையா ஏற்று அந்த தெய்வத்து கூட பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரணத்தை சொன்ன உடனே நிறைய பேருக்கு தோணும் அந்த காரணம் தான் முக்கியமான காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தோணும். ஆனா இது சரியான முறையில விரதம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா ஆகணும். நீங்க கண்டிப்பா அது உங்க கோயிலுக்கு நீங்க 21 நாள் தான் இருக்கணும், 11 நாள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. உங்க ஊர் பகுதிகளில் வரியோ இல்ல காப்பு கட்டுதோ அந்த மாதிரி நிகழ்ச்சி கோயிலுக்குண்டு அந்த கோயிலுக்குண்டு ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறமா நீங்க விரதம் இருந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க விரதம் இல்லாத போது அந்த தெய்வம் உங்க உடலை வந்து தொடணும் அப்படின்னா அது யோசிக்கும். எதுக்காண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்க ஊர் திருவிழால மது போதையிலே இல்ல வேற எதுவும் தவறான விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க, இல்ல அசைவம் மாமிசம் எல்லாம் சாப்பிட்டவங்க மேலேயே உங்களோட நண்பரா கூட இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கூட அவங்க கூட தெய்வம் வந்து கோயில்ல வந்து ஆடுது நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால தெய்வத்துக்கு விரதம்லாம் முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த மாதிரி அவங்க சுத்தமா விரதம் இருக்கலனாலும் சாராயம் எல்லாம் குடிச்சிருந்தாலுமே அவங்க மேல சாமி வர்றதுக்கான காரணம் அந்த ஒரு நேரத்துக்காண்டி அந்த சாமி எதிர்பார்த்திருக்கோம். அப்படி இல்லைன்னா அவரோட துணை தெய்வங்கள் இல்ல அவரோட காவல் தெய்வங்கள் ஏதோ ஒரு தெய்வங்கள் அந்த கோயிலுக்கு அப்பந்தான் வந்திருக்கும். அது ஒரு காரணத்தினால இந்த இவங்க மேல தெய்வம் இறங்கியிருக்கலாம். அடுத்து இன்னொரு காரணம், ஆக்ரோஷமான தெய்வங்கள் வந்து நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்க உடம்ப முழுசா ஏத்துக்கிடும். ஆனா இந்த இந்த சாந்தமான தெய்வங்கள், இந்த ஆக்ரோஷம் இல்லாத தெய்வங்கள் எல்லாமே, சுத்த சைவ தெய்வங்கள் எல்லாமே இந்த மாதிரி விரதம் இருந்து சுத்தமான முறையில நீங்க இருந்தா மட்டும்தான் உங்க உடல் அது தொடும். அப்படி நீங்க சுத்தமோ விரதமோ இல்லாத பட்சத்துல அந்த தெய்வம் கண்டிப்பா உங்க மேல முழுமையா வந்து இறங்காது. இந்த மாதிரி விட்டு விட்டு தான் வந்து இறங்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த 2 காரணங்கள் மட்டும்தான்
உங்களால திருத்தி கொள்ள முடியாது, உங்களால நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும். இந்த 2 காரணங்கள் தவிர்த்து நிறைய காரணங்கள் இருக்கு. தெய்வம் ஏன் உங்க மேல விட்டு விட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் காரணமே, அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கோயில்ல அந்த சாமி ஆடின நபர் இறந்திருக்கலாம், இல்ல அவருக்கு முடியாத நிலைமை கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல அடுத்தால யாரு சாமி ஆடுவா அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாரும் இருக்க நேரத்துல அந்த சாமி ஆடுறதுக்கு ஒரு போட்டிகள் நிலவலாம் அந்த கோயில்ல. அது என்ன மாதிரி போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஆனவரோட வாரிசுகளோ இல்ல அவரோட அண்ணன் தம்பி பையங்களோ இல்ல அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவங்க யாராட்டும் ஒருத்தவங்க அந்த தெய்வம், இப்ப நம்ம உதாரணமா ஒரு சுடலைமடன் ஒரு ஆள் ஆடுறாரு, அவர் இறந்துட்டாரு, அவருக்கு அடுத்து அவர் பையன் மேலேயோ இல்ல அவரோட அண்ணன் பையங்க இல்ல அவரோட சித்தப்பா பையங்க, அந்த மாதிரி ஒரு கூட்டமே அந்த சுடலை மடனுக்கு போட்டி போட்டு நிக்கலாம். அந்த மாதிரி நேரத்திலையும் உங்க மேல சுடலை மடன் உடனே வரமாட்டாரு. ஏன்னா அங்க ஏற்கனவே ஒரு போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்க நேரத்துல நீங்க புதுசா ஒரு நபர் மேல சுடலை மடன் வந்தாரு அப்படின்னா அந்த கோயிலுக்கு பிரிதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒண்ணு கோயில் 2 பாகமா பிரியும், அப்படி இல்லைன்னா உங்க மேல பயங்கரமான அவதூறுகள் பரப்புவாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் கோயிலுக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகள் வந்துடும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டிதான் அந்த தெய்வமானது எல்லாரோட மனநிலையையும் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் உடனே அந்த தெய்வம் கோயிலுக்கு வராது. ஆனா அந்த சாமியோட உங்க மேல அந்த தெய்வம் அப்பப்போ வந்து நான் உன் மேல இருக்கேன், இந்த தெய்வங்கிறது இருக்கு, இந்த சுடலை மடன் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போட்டிகள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க நேரத்துல நம்ம புதுசா ஒரு பயிரை அந்த சுடலை மடன் பிடிச்சாரு அப்படின்னா ஏற்கனவே உள்ளவங்களுக்கு அது ஒரு போட்டி பொறாமையை அந்த கோயிலை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அவங்க எல்லாருமே முயற்சி பண்ணி, அதாவது ஒரு தீர்த்தம் எடுத்த இல்ல ஏதாவது ஒரு காப்பு கட்டி விரதங்கள் எல்லாம் இருந்து எல்லாம் முயற்சி பண்ணி அவங்க மேல சுடலை மடன் வரல, நம்ம மேல சுடலை மடன் இனிமேல் வராது, அடுத்து சுடலை மடன் யார் மேல வரப்போறாரோ அப்படிங்க அவங்க மனநிலைக்கு வந்த பிறகுதான் சுடலை மடன் உங்க மேல வருவாரு. அதுக்கு முன்னா சுடலை மடன் மட்டும் இல்ல, வேற எந்த தெய்வமா இருந்தாலும், அதாவது தெய்வங்கள் எல்லாமே தன்னை நாடி வந்திருக்க மக்கள் தனக்கு கொடை கொடுக்க மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்னா நிக்கணும்னு தான் ஆசைப்படுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச நபர் மேல வரதுனால கோயிலுக்குள்ள எதுவும் பிரச்சனைகள் வரத மாதிரினா அதெல்லாம் அந்த தெய்வங்கள் சரி பண்ணும். அதுக்கான காலவசங்கள் ஒரு சில கோயில்கள்ல ஒரு வருஷத்துலயே முடிஞ்சிடலாம், இல்ல 2 வருஷத்துலயே முடிஞ்சிடலாம். ஆனா ஒரு சில கோயில்கள்ல நிறைய பேர் ஆசைப்பட்டாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வருஷமும் முயற்சி பண்ணி எல்லாருமே தோல்வி அடைஞ்சு, இல்ல சொடலை மடன் இனிமேல் யார் மேல வாராரோ அவர் மேல வரட்டுங்க மனநிலைக்கு அவங்க வரத வரைக்குமே அந்த சொடலை மடன் உங்க மேல வரமாட்டாரு. ஆனா உங்க மேல வந்துட்டு போவாரு, அதாவது விட்டு விட்டு வருவாரு. அது எதுக்காண்டி அப்படின்னா, எல்லாருமே அந்த தெய்வம் வரல அப்படின்னா கடைசியில என்ன சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த தெய்வம் இல்ல, அந்த தெய்வம் கோயில்ல இல்ல, அந்த தெய்வத்துக்கு சக்தி இல்ல, சக்தியை இழந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாருமே அந்த தெய்வத்தை நம்பிக்கை இல்லாம ஒதுக்கி வைக்க நேரத்துல அந்த தெய்வத்தை முழுமையா நம்புவதற்காண்டி ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் தான் அது நீங்க. அதனாலதான் உங்க மேல சுடலை மாடனோ இல்ல ஏதோ ஒரு தெய்வமோ உங்க மேல வந்து நான் அந்த மாதிரி இந்த கோயில்ல இருக்கேன் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காண்டிதான் உங்க மேல வந்துட்டு சின்ன சின்ன அறிகுறிகள் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. அதன் மூலமா நீங்க அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு நேரம் வரும்போது, அதுக்கான காலங்கள் வரும்போது நம்ம தெய்வங்கள் உங்களோட உடம்புல முழுமையா வந்துடும். அது வரைக்கும் அந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த பகைகள் எதுவும் ஏற்பட்டுறாம இருக்கேக்காண்டி கொஞ்ச நாள் பொறுத்து சில காலங்கள் கழிச்சு நம்மளோட உடம்ப முழுமையா அடையும். இதுவும் ஒரு காரணம். அடுத்த காரணமா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வர்ற சாமியை யாராவது கட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் இந்த மாதிரி உங்க மேல தெய்வம் விட்டு விட்டு வரும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது தேவைகளுக்காக அந்த தெய்வத்தை கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அந்த நம்ம உடம்புல அந்த சாமி முழுமையா வந்து இறங்க வேணாம். அந்த சாமி கட்டுக்குள்ள இருந்து உடச்சு வர்றதுக்கே பல கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம உடம்புல வந்து அந்த தெய்வமா முழு மனசா நின்று ஆட முடியாது. அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அந்த தெய்வத்தால நம்ம உடம்புல முழு மனசா வந்து இறங்க முடியும். அதுக்கு முன்ன வரைக்கும் அந்த கட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளியே வர நம்மளோட உடல்ல லைட்டா தொட்டுட்டு அந்த சாமி போகும். அதனாலதான் நம்ம உடல்ல தெய்வம் அப்படிங்கிறது விட்டுட்டு அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கோம். அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சொடலை மடன் கோயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க தாய் தெய்வமா பேச்சம்மன் இருக்கும், காவலுக்கு முண்டன் இருப்பாரு, மூலவரா நம்ம சொடலை மடன் இருப்பாரு. ஆனா சொடலை மடன் அந்த கோயில்ல வந்து ஆடணும் அப்படின்னா அவரோட தாய் தெய்வமான பேச்சியம்மன் தெய்வம் வரணும். அதாவது அந்த பேச்சியம்மன் தெய்வத்துக்கு ஆடுதவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமா விலகிருக்கலாம், இல்ல அவங்களோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இல்ல அவங்க வெளியூர்ல எதுவும் இருக்காங்க, அவங்களால அந்த திருவிழாவுக்கு வர முடியல, அவங்களால ஆட முடியல அப்படிங்கிற மாதிரி நேரத்துல இருந்தால் அப்பவும் அந்த சொடலை மடன் உங்க மேல வந்தாருன்னா கொஞ்சம் முழு மனசா வரமாட்டாரு. ஏன்னா அவரோட தாய் தெய்வமான பேச்சியம்மன் இல்ல,
இல்லாத போது சொடலை மடனை முழு மனசா அந்த சாமியாடி உடம்புல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லயும் இல்ல அந்த சொடலை மடனுக்கு உண்டான காவல் தெய்வங்களோ, இது சொடலை மடனுக்குன்னு மட்டும் இல்ல, பொதுவான எந்த ஒரு கோயில்களா இருந்தாலும் சரி, அங்க மூலவர் தெய்வத்துக்கான தாய் தெய்வங்களோ இல்ல காவல் தெய்வங்களோ இதுல ஏதாட்டும் ஒரு தெய்வங்கள் முழுமையா அங்க வரல, இல்ல அந்த தெய்வங்களுக்கு ஏதாட்டும் ஒரு குறைபாடுகள், இல்ல அந்த தெய்வங்களுக்கு எதுவும் வழிபாடுகள்ல பிரச்சனை, இல்ல அந்த தெய்வங்களுக்கு எதுவும் படையல்கள்ல பூஜைகள்லயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த தவறுகள் நடந்தது, இல்ல அந்த தெய்வங்களால இந்த இடத்துக்கு வர முடியல, இல்ல அந்த துணை தெய்வங்களை கட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம மூலவர் தெய்வங்கள் முழு மனசா சாமியாடி உடலை தொடாது. ஏன்னா அந்த தெய்வத்தை துணை தெய்வங்கள் கட்டுக்குள்ள இருந்தா துணை தெய்வங்கள் இருக்கிறதும் ஒண்ணுதான், நம்ம மூலவர் தெய்வம் இருக்கிறதும் ஒண்ணுதான். அதன் காரணமாகவும் நம்ம உடம்புல சாமி முழு மனசா இறங்காது. அடுத்த ஒரு காரணமா இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நபர் அந்த கோயிலுக்கு அந்த சாமி ஆடிக்கிட்டு இருந்துக்கலாம். அவரு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உடல்நல பாதிப்பு, இல்ல அவரால் எந்திரிச்சு நடக்க முடியல, இல்ல அவருக்கு வயசாகி போச்சு, இல்ல அப்படின்னா அந்த கோயில் கூட அவர் ஏதோ பிரச்சனை எதுவும் பண்ணி அந்த கோயிலை விட்டு விலகி போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அவர் உடம்புல தெய்வமானது அடுத்தபடியா அவர் வரல, இல்ல அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னா அடுத்தபடியா அடுத்த நபருக்கு அந்த தெய்வம் வரணும். ஆனா அப்படி வரணும் அப்படின்னா அந்த ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்தவரான அந்த வயசு மூத்தவராக இருந்தாலும் சரி, இல்ல அந்த உடல்நிலை சரியில்லாதவராக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை தன்னோட முழு மனசோட ஏற்றி தெய்வம் இந்த மாதிரி என்னோட உடம்புல ஒண்ணு சமந்துகிட்டு என்னால தெரிய முடியலன்னா எனக்கு அதுக்கான வயசும் இல்லை, இல்ல எனக்கு அதுக்கு அந்த உடல்நிலை இல்லை, அதனால நீ ஒரு புது பயிரை பிடிச்சிக்க, என்னைய மன்னிச்சிரு சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டி, இல்ல அந்த தெய்வத்தை அவங்க இல்லையா என்னால முடியல நீ வேற உடலை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஓகே, அந்த தெய்வம் வேற ஒருத்தங்களோட உடம்புக்கு வரும். ஆனா அந்த தெய்வங்கள் இல்ல, நீ என் உடம்புலதான் இருக்க, என் உடம்புல விட்டு வேற யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வத்தை அவங்க புடிச்சு வச்சிருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு வயசு முடியலனாலும் சரிதான், அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தெய்வத்து மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்கனால நீ என்னோட உடலை விட்டு நீ போகக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு சில பேரு உடம்பு சரியில்லாம இருக்கவங்க அந்த தெய்வம் உன்னை விட்டு போயிட்டு உன்னோட உயிர் போயிடும், இல்ல நீ இறந்துருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுறதை கேட்டுக்கிட்டு அவங்க அந்த தெய்வத்தை தன்னோட உடம்புல இருந்து விட மாட்டாங்க. ஏன்னா வயசானவங்களா இருந்தாலும் சரி, அந்த உடல்நிலை சரியில்லாதவங்களும் சரி, இல்ல அந்த தெய்வம் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கட்டு இருந்தா மட்டும்தான் நான் சரியாகி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த தெய்வத்தை புடிச்சு வச்சுக்கிடுவாங்க. அதன் காரணமாகவும், ஏன்னா அந்த தெய்வம் அவங்களோட உடலை விட்டு தூரம் வந்தா மட்டும்தான் அடுத்து புதுசா ஒரு பயிர் மேல பிடிக்க முடியும். அந்த மாதிரி அவங்க வழி விடாத போது, அதாவது பழைய சாமியாடிகள் வழி விடாத போது புது சாமிகளோட உடம்புல அது வரதைக்கு தெய்வம் ரொம்ப கஷ்டப்படும். அதன் காரணமா தான் அது முழுமையா அடையாது. லைட்டா அந்த உடல்ல நான் வரப்போறேன், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் மாதிரி காட்டிட்டு போறதா அந்த தெய்வங்கள் உங்க மேல லைட்டா அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மேல வர்றது அந்த சாமி உங்க மேல முழுமையா வரக்கூடாது. அதாவது இந்த ஒரு சில பேர் போட்டி பொறாமைகள்ல அவன் உடம்புல தெய்வம் அதுக்கு பிறகுதான் அவன் நல்லா வசதியா இருக்கான், நல்ல செழிப்பா இருக்கான், ஆனா அவன் மேல இனிமேல் அந்த தெய்வம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு சில பேர் போய் அந்த கெட்டுக்குள்ள வச்சுறாங்க. அதாவது அந்த தெய்வத்தை கட்டுக்குள்ள வச்சு, அப்படி இல்லைன்னா அந்த தெய்வம் உங்க மேல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுக்குள்ள தன்னோட சொந்த பணத்தை செலவழிச்சு இந்த மாதிரி ஒரு கட்டுக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்க. அந்த மாதிரி கட்டுக்குள்ள வைக்கும் போதும் தெய்வம் உங்க மேல முழு மனசா இறங்காது. ஏன்னா அந்த தெய்வத்தை கட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த பிறகுதான் அந்த தெய்வம் முழு மனசா உங்க மேல இறங்கும். அது வரைக்கும் உங்க மேல விட்டு விட்டு தான் போன மாதிரி போயிட்டு இருக்கும். இல்லைன்னா இது ஒரு மூன்றாவது நபர் பண்ணுது. ஆனா ஒரு சில வீட்டுகள்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சாமி ஆடினாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதாவது தன்னோட மனைவி ஆடுதா, அது சபையில் ஆடுதா எனக்கு பிடிக்கல அவ சாமி ஆடுது, இல்ல அவங்க வீட்டுல உள்ள பெரியவங்களோ என் மகன் ஆடுதா, என் மக ஆடுதா, இல்ல என் மருமக ஆடுதா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களே உங்களுக்கு தெரியாம போய் ஏதாவது ஒரு மந்திரவாயிட்டோ இல்ல ஏதாவது ஒரு சாமியிட்டே போய் இந்த மாதிரி என் பையனுக்கு உடம்புல இந்த மாதிரி ஒரு தெய்வம் வருது, இல்ல என் பொண்ணு உடம்புல இந்த மாதிரி ஒரு தெய்வம் வருது, அந்த தெய்வம் வரக்கூடாது, ஏன்னா அதனால என் குடும்பத்துக்கு எதுவும் கஷ்டங்கள் வந்துடும், அது எனக்கு நல்லா இருக்காது, எனக்கு ஒரு அவமரியாதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களா நினைச்சுக்கிட்டு அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தன்னோட பணத்தை செலவழிச்சு அப்படி உங்களுக்கு செய்வன வச்சாலும், அதாவது உங்க உடம்புல அந்த சாமி வரக்கூடாதுன்னு செய்வன வச்சாலும் உங்க மேல முழு மனசா அந்த தெய்வம் அப்படிங்கிறது இறங்காது. அடுத்தல உங்களுக்கு இப்போ புதுசா அந்த சாமி உங்களுக்கு ஒரு உணர்வு வருது, அதாவது உங்க குலதெய்வங்களோட பூஜை நடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சாமி முழுசா வரல, விட்டுட்டு வந்துட்டு போகுது அப்படின்னா அந்த சாமி முதல்ல எந்த சாமி நீங்க ஓரளவு புரிஞ்சுக்கிட்ட பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த தெய்வம் உங்களோட எல்கையை சார்ந்த தெய்வமா இருக்காது. அந்த மாதிரி ஒரு காரணத்தினாலையும் உங்க மேல தெய்வம் முழுசா வராது. ஏன்னா அது உங்க எல்கையில உங்க குலதெய்வத்துக்கு நீங்க பூஜை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்க எல்கையில இல்லாததோ உங்களோட கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தெய்வமோ உங்க உடம்புல வரும்போது அதால முழுமையா உங்களோட உடலை அடைய முடியாது. அதன் காரணமாகவும் அந்த தெய்வம் உங்க மேல விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கும்.
அடுத்தல இருந்து ஒரு விஷயம் நடக்கும். இது அந்த கோயில்ல ஒரு நபருக்கு மட்டும் அந்த மாதிரி சாமி விட்டு விட்டு வராது. அந்த கோயில்ல சாமி ஆடுது அவ்வளவு பேருக்குமே அந்த மாதிரி தெய்வங்கள் விட்டு விட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு சரியான நேரத்துல பூஜை கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்படின்னா சரியான நேரத்துல திருவிழாக்கள் எதுவும் கொடுத்துருக்க மாட்டீங்க. இல்ல சரியான படையலோ இல்ல சரியான பூஜைகள் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நேரத்திலையும் அந்த தெய்வம் கோவத்துக்கு உள்ளாகும். அந்த மாதிரி கோவத்துக்கு உள்ளாகும் போதும் உங்க மேல தெய்வம் முழு மனசோட முழு ஆழ்மையோட உங்க மேல வந்து இறங்காது. இந்த மாதிரி உங்க மேல சின்ன சின்ன அறிகுறிகள் மட்டும்தான் காட்டிட்டு போவோம். அடுத்தால நீங்க உங்களோட எல்கைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் நிற்கும் போது உங்க மேல தெய்வம் விட்டு விட்டு வருது அப்படின்னா அது உங்க குலதெய்வம் தான். அந்த தெய்வத்தை உங்க உடலுக்கு அனுமதி கொடுக்காது. எதனாலனா உங்க குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட இல்ல உங்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில்கள்ல போய் நீங்க நின்று அங்க உங்களுக்கு பாத்தியப்பட்ட அப்படின்னா உங்க குலதெய்வ கோயில் சாமி எதுவும் உங்க உடம்புல வந்துன்னா எந்த ஒரு குலதெய்வங்களும் மறிக்காது, எந்த ஒரு தெய்வமும் மறிக்காது. ஆனா நீங்க உங்களுக்கு பாத்தியப்பட்ட இடமும் கிடையாது, உங்களுக்கு பாத்தியப்பட்ட கோயிலும் கிடையாது, உங்க குலதெய்வமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உங்க மேல ஒரு தெய்வம் இறங்க பார்த்துச்சு அப்படின்னா அதை நம்மளோட குலதெய்வமும் முதல்ல தடுக்கும். ஏன்னா அது உங்களுக்கு பாத்தியப்பட்ட எல்கை கிடையாது, அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட உயிர் தான் நீங்க. அதன் காரணமா அதாவது அனுமதி இல்லாம வேற எந்த ஒரு தெய்வமும் உங்களோட உடல்ல அனுமதி கேட்க நம்ம குலதெய்வமும் விடாது. இதன் மூலமா உங்க உடம்புல தெய்வம் முழுமையா வந்து இறங்காது. ஏன்னா அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பாத்தியப்படாத கோயில போய் நீங்க ஆடும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அது குலதெய்வத்தாலையும் வரும், அந்த நீங்க ஆடுற சாமியாலையும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அது மாதிரி எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான் குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும். இதன் மூலமா உங்க உடம்புல முழுசா சாமி இறங்காது. நாம இதுவரைக்கும் பார்த்த அறிகுறிகள் எல்லாமே நாம பண்ணத தவறு, தெய்வங்கள் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இந்த தவறுகள் எல்லாம் நம்ம திருத்தினாலும் அடுத்து தெய்வங்களுக்கு அந்த கட்டுக்கள் இருக்கதையும் இல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்குது இல்ல படையல்கள் ஒழுங்கா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்க தெரிஞ்சு அதை நீங்க கூட சரி பண்ணிடலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை விட்டு 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 வர்றதுக்கு காரணம் உங்களை விட்டு விலக போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஏன் தெய்வம் உங்களை விட்டு விலகும் அப்படின்னா நீங்க இதுல நீங்க என்ன தவறுனாலும் செஞ்சிருக்கலாம். அந்த படையல் ஒழுங்கா கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல ஒரு விரதம் கூட ஒழுங்காம இருந்திருக்கலாம், இல்ல அந்த கோயிலுக்கு தேவையான ஏதாவது பூஜைகள் எதுவும் நீங்க பண்ணாம கூட விட்டுக்கலாம். அப்படிங்கிற நேரத்துல கூட தெய்வம் உங்களை விட்டு விலகாது. ஆனா நீங்க அந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா தெய்வம் உங்களை விட்டு கண்டிப்பா விலகும். அந்த ஒரு அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் உங்க மேல விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை சார்ந்த அதாவது உங்க கோயில் வரிக்காரங்களை சார்ந்த யாருக்காவது நீங்க ஒரு செய்வினையோ இல்ல ஏவல் எதுவும் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பா தெய்வம் உங்களை விட்டு விலக போகுது. அதனாலதான் உங்க மேல தெய்வம் இந்த மாதிரி விட்டு விட்டு வருது. அது நீங்க பண்ண மிகப்பெரிய தவறு. அதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அது மிகப்பெரிய தவறு. அந்த ஒரு தவறு நீங்க பண்ணீங்கன்னா தெய்வம் உங்க உடம்புல விட்டு விட்டு வர்றதுக்கான காரணம் உங்களை விட்டு அந்த தெய்வம் விலக போகுது. அதனாலதான் தெய்வம் வந்து உங்க மேல முழுமையா வந்து இறங்காம விட்டு விட்டு விலகுது. அடுத்து இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல நீங்க ஒரு தெய்வத்தை ஏற்ற ஆடலாம். ஆனா உங்க கூட சேர்ந்தவரோ இல்ல உங்களுக்கு பிடிக்காதவரோ யாரோ ஒருத்தர் இன்னொரு அந்த அதே கோயில்ல இன்னொரு தெய்வத்தை உடம்புல ஏத்த ஆடிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் எல்லாரும் அவர் சொல்ற அருள்வாக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போகலாம், இல்ல அவர் நல்லா சாமி ஆடுதார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் அவரை நாடி போகலாம். அந்த மாதிரி தான் கூட ஆடுத மற்ற தெய்வத்துக்கு எல்லா பூஜைகள் எல்லாமே பண்றாங்க, எல்லா மாலை மரியாதைகள் பண்றாங்க, நமக்கு பண்ணலையே அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த கோயில்ல ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்காத தெய்வங்கள் அதாவது உங்களுக்கு பிடிக்காத நபர் மேல வர்ற தெய்வத்தை நீங்க கட்டுக்களை கொண்டு போய் வச்சாலும் அப்போ தெய்வம் உங்களை விட்டு விலகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நீங்க தெய்வத்தை நீங்க கட்டுனாலும் அப்போ உங்க மேல தெய்வம் விட்டு விட்டு வர்றதுக்கான காரணம் தெய்வம் உங்களை விட்டு உங்க உடலை விட்டு விலக போகுது. அதுதான் அந்த காரணம். இதுவரைக்கும் நான் சொன்ன காரணங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் சொல்லியிருந்தேன். இது போக வேற எதுவும் விஷயங்கள் எது இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க.